Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஏசப்பா நமக்கு ஆலயம் கொடுத்துருக்கிறதையும், அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலயத்துக்கு சென்று அவரை மகிமைப்படுத்துவதையும் துதிப்பதையும் நம்ம பார்த்தோம் இல்லை. இந்த வாரம் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, மோசே எத்தியோப்பியா தேசத்துலேருந்து அவங்க விவாகம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆரோனும் மிரியாமும் என்ன பண்ணாங்கன்னா, மோசேயுடைய மனைக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தாங்க. எப்படி முறுமுறுத்தாங்கன்னா, கர்த்தர் மோசையோடு தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்ற சத்தம் ஏசப்பா கேட்டு, உடனே ஏசப்பா இந்த ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டாங்க. என் தாசனாகிய மோசையை நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? நீங்கள் எப்படி பேசலாம், எப்படி முறுமுறுக்கலாம்? அவன் எங்கள் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நான் மறைமுறையாக அல்ல முகமுகமாய் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். தம்பி தங்கச்சி, ஏசப்பா மோசைட்ட எப்படி பேசுகிறாங்க? மறைமுகமாக அல்ல முகமுகமாய் பேசுகிறேன், பிரத்யட்சமாய் அல்ல முகமுகமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறானே, நீங்கள் அவரை பற்றி துணிகரமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் வந்து அப்படின்னு சொல்லி ஏசப்பா அப்படியே திரும்பி அந்த மேகத்தூண்லேருந்து இறங்கணுன்னு அந்த மிரியாம் உறைந்த மலையை போல அப்படியே குஷ்டரோகி ஆகிட்டாங்க. தம்பி தங்கச்சி யோசித்து பாருங்க, ஒரே ஒரு சின்ன முறுமுறுத்தது தான், ஆனால் இப்போ மிரியா என்ன ஆகிட்டாங்க? உறைந்த மலையை போல குஷ்டரோகம் ஆகிட்டாங்க. இதை மோசையை பார்த்தாரு. மோசைக்கு சொந்த சகோதரியில் எப்படி இருக்கும்? உடனே அப்படியே ஏசப்பாட்ட போய் கெஞ்சுறாங்க, ஏசப்பா அவங்க ஏதோ துணிகரமாக செஞ்சிட்டாங்க, அவங்கள தயவு செய்து மன்னிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி மண்டாடினாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? 7 நாட்கள் அவங்க பாளையத்துக்கு வெளியில் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுறது நம்ம தெரியாதுன்னு நினச்சா எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, நீ பாதாளத்தில் போய் அங்கே படுக்கை போட்டாலும் உன்னை பற்றி நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு ரகசியமான காரியங்களை நம்ம பேசினாலும் அது ஏசப்பாவுக்கு தெரியும். இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு பொருத்தனை பண்ணணும். ஏசப்பா, எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நான் மற்றவங்களை முறுமுறுக்கவோ பொறாமைப்படவே மாட்டேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:16. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:16. ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்புவோம். அன்புள்ள இயேசப்பா, ஆரோனையும் மிரியாமை போல ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுத்து மற்றவர்கள் குறித்து பேசாமல் எப்பொழுதும் நல்லதையே நீர் பேச எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.